234 தொகுதியிலும் தனது வேட்பாளரை நிறுத்துவோம். இப்போ 150க்கு மேற்பட்ட வேட்பாளர் நிறுத்தியாச்சு. இப்படின்ட்டு சதா அரசியல்லையே இருக்கார். ஆனால் இவர் முதல்வரை சந்தித்த பிறகு, ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு இவரோட அரசியல் களம் மாறி இருக்குது அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து வைப்பது உண்டு. அது ஒன்று. ரெண்டாவது, இவரோட அரசியல் தன்னந்தனியாக பாதையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் ஒரு அரசியல் நிலவரம் இருக்கும், தென் மாவட்டங்களில் ஒரு அரசியல் நிலவரம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த அரசியல் நிலவரத்தை தான் வாங்கி கொண்டு தன் கட்சியை எப்படி அந்த மக்களிடம் புகுத்துவது, ஓட்டை எப்படி ஆக்குவது அப்படிங்கிறத சிந்தனையிலேயே செஞ்சுட்டு செயல்பட்டுருக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் அவர் தான், சீமான் தான். இது ஏன் சொல்கிறேன்னா, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆமாம், இது ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் நடந்த தேனி மாவட்டத்தில் பட்டியல் வெளியேற்றம், தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்று எங்களை அப்படின்ட்டு, எங்களை அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன், அவங்களை அப்படின்னு சொல்ல